லாஸ்ட் வீடியோவில் வீக்கான ஐசோலேஷன் லெவல்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அதை பார்க்காதவங்களுக்கு லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம ஸ்ட்ராங்கஸ்டான ஐசோலேஷன் லெவல், அதாவது சீரியலைசேஷனை பற்றி பார்க்க போகிறோம். அதோட இம்ப்ளிமெண்டேஷன் டெக்னிக்ஸ் என்ன, அதோட ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்னன்னு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஹே ஃபோக்ஸ், வெல்கம் டு ப்ராசஸ் வித் பவி. நான் டெக் ரிலேட்டடாக அப் டு டேட்டில் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களும் இருக்கணுமா? அப்போ வாங்க ஒன் பை ஒன்னாக ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ சீரியலைசேஷன் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்டான ஐசோலேஷன் லெவல். இதில் நமக்கு ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, இப்போது நீங்கள் வந்து பேரலாக எக்ஸிக்யூட் பண்ணாமல் சீரியலாக ஒன் பை ஒன்னாக எக்ஸிக்யூட் பண்ணால் என்ன ரிசல்ட்ஸ் வருமோ அதே ரிசல்ட் தாங்க இங்கேயும் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இங்கே நமக்கு வந்து கன்கரன்சி இஷ்யூஸே கிடையாது. இந்த சீரியலைசபிள் ஐசோலேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது. வாங்க அது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். டெக்னிக் 1, ஆக்சுவல் சீரியல் எக்ஸிக்யூஷன். அதாவது இப்போது மல்டிபிள் யூசர்ஸ் வந்து பேரலாக சேம் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறாங்க அட் சேம் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் டைம். இதனால தான் வந்து நமக்கு கன்கரன்சி இஷ்யூ வருது. கன்கரன்சியே இல்லாமல் பண்ணிட்டோன்னா அப்போ எங்கேருந்து கன்கரன்சி இஷ்யூ வரும்? அதுதாங்க இந்த ஆக்சுவல் சீரியல் எக்ஸிக்யூஷனோட இம்ப்ளிமெண்டேஷனே. அதாவது பேரலல் எக்ஸிக்யூஷனை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு சீரியலாக ஒன் பை ஒன் எக்ஸிக்யூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ இதில் வந்து மல்டி த்ரெட்டடாக இல்லாமல் சிங்கிள் த்ரெட்டில் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் ஒன் பை ஒன்னாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இதனால் என்னாகும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கன்கரன்சி இஷ்யூவை அவாய்ட் பண்ணலாம். ஆனால் இதோட டவுன் சைட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சிங்கிள் த்ரெட்டு தான் இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப ப்ராசஸிங் டைம் வந்து எக்ஸிக்யூஷன் டைம் அதிகமாக இருக்கும். இதோட பெர்ஃபார்மன்ஸை எப்படி பெட்டர் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட டிரான்சாக்ஷனை வந்து இருக்கிறதுலே வந்து மினிமலாக பிரேக் டவுன் பண்ணிக்கணும். ஸ்மால் டிரான்சாக்ஷனை அதுவும் ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து அதை ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஸோ ஏன்னா நம்ம சிங்கிள் த்ரெட்டடுங்கிறதுனால ஒரு டிரான்சாக்ஷன் ஸ்லோவாக இருந்தால் போதும், அந்த என்டையர் ப்ராசஸ்மே வந்து ஸ்லோவாகிடும். இதுவே வந்து நம்ம டேட்டா ஆக்சஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போது இதுக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாமே வந்து இன்மெமரியில் இருந்துச்சுன்னா சூப்பர், ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ணலாம். ஆனால் டிஸ்கிலேருந்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா இது சிங்கிள் த்ரெட்டட் என்வாயன்மெண்ட்டுங்கிறதுனால ரொம்பவே ஸ்லோவாகுங்க. ஸோ இது வந்து ஒரு டவுன் சைடு தான். நம்ம சூஸ் பண்ணுற டிரான்சாக்ஷனுக்கு வந்து ரைட் த்ரூபுட் வந்து கம்மியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து டெக்னிக் 1. செகண்ட் டெக்னிக் பார்ப்போமா? 2 phase லாக்கிங். இப்போது லாக் இருந்தால் என்ன நடக்கும்? 2 டிரான்சாக்ஷன் வந்து சேம் ஆப்ஜெக்டை கன்கரண்ட்டாக ஆக்சஸ் பண்ண நினச்சிச்சு அப்படின்னா அதை வந்து அலோவ் பண்ணாது. அதாவது இப்போது ஒரு யூசர் வந்து ரைட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னொரு யூசரும் அதே ஆப்ஜெக்டை ரைட் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூசர் வந்து ரைட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் செகண்ட் யூசரை ஹோல்டில் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் தான் செகண்ட் யூசர் வந்து டேட்டாவை அப்டேட் பண்ண முடியும். இந்த 2 phase லாக்கிங்கும் சிமிலர் தாங்க, ஆனால் இதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கர். இப்போது மல்டிபிள் யூசர்ஸ் வந்து சேம் ஆப்ஜெக்டை கன்கரண்ட்டாக ரீட் பண்ணாங்க அப்படின்னா ஆக்சஸ் கொடுத்துட்டே இருக்கும். அது எப்போ வரைக்கும்னா யாராச்சும் ஒரு டிரான்சாக்ஷன் வந்து நான் ரைட் பண்ணணும் அப்படின்னு ஆக்சஸ் கேட்குற வரைக்கும். ரைட் ஆக்சஸ் கொடுத்துருச்சு அப்படின்னா ஈவன் ரீடுக்கு கூட அலோ கிடையாது. ஸோ அந்த எக்ஸ்க்ளூசிவாக அந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த ரைட் ஆக்சஸ் ரெக்வெஸ்ட் பண்ண டிரான்சாக்ஷனுக்கு மட்டும்தான். ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். நம்ம ஒரு மியூசியம்க்கு போகிறோம். ஸோ விசிட்டர்ஸ் எல்லாருமே வந்து உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. நம்ம வந்து இருக்க ஆர்ட் பீசஸ் எல்லாமே வந்து பார்க்குறோம். ஓகே, இப்போது சப்போஸ் வந்து ஏதாச்சும் ஒரு நியூ ஆர்ட் பீஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன நடக்கும்? அவங்க வந்து விசிட்டர்ஸை பிளாக் பண்ணி மெயின்டெனன்ஸ்க்காக வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக? அதே மாதிரி தாங்க இப்போது ரீட் ஆக்சஸ்ங்கிறது விசிட்டர்ஸ் மாதிரி அலோவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு ஆர்ட் பீஸ், அதாவது ரைட் ஆக்சஸ் வந்துச்சுன்னா விசிட்டர்ஸை பிளாக் பண்ணிடுவாங்க. இப்போது மியூசியமில் நியூ ஆர்ட் பீஸ் எடுத்துகிட்டு வந்த உடனே விசிட்டர்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. அது கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டோமா, இது வந்து சூட்டபுளாக இருக்குமான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மெயின்டெனன்ஸ் முடிஞ்சுன்னு விசிட்டர்ஸை அலோவ் பண்ணுவாங்க. இதே மாதிரி தாங்க இங்கே நம்ம வந்து ரீட் ஆக்சஸை வந்து பிளாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரைட் ஆக்சஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிகிற வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் வந்து ரீடுக்கு அலோவ் பண்ணுறோம். ஸோ 2 phase லாக்கிங்கில் ரைட் ஆக்சஸ் மட்டும் இல்லைங்க, ரீட் ஆக்சஸையும் சேர்த்து பிளாக் பண்ணிடுறோம். சூப்பரில். ஸோ இதில் வந்து கன்கரன்சி இஷ்யூவே வராது. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் அப்ரோச் அப்படி தானே நம்ம நினைக்கிறோம். பட் தேர் இஸ் ஆல்வேஸ் அ பட்டில். இதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ட்ராப் ஆகுது. ஏன்னா நீங்கள் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து லாக்ஸை அக்வயர் பண்ணி ரிலீஸ் பண்ணுறீங்க. இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் லோ ஆகிறதுக்கு ஒரு ரீசன். இன்னொன்று என்னென்னா, கன்கரண்ட்டாக ரன் ஆகிறத வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து அடி வாங்குது.
நெக்ஸ்ட்டு மேஜர் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? அதாவது டெட்லாக். அதுவும் சம்டைம்ஸ் இல்லை, ஃப்ரீக்வெண்ட்டாக டெட்லாக் சுச்சுவேஷனுக்கு இது போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம டெட்லாக் சுச்சுவேஷனில் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? டிரான்சாக்ஷனை திரும்ப ரோல் பேக் பண்ணிட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகுது? இது வரைக்கும் அது பண்ண எக்ஸிக்யூஷனோட டைமு, நம்மளோட எஃபர்ட்ஸ் எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போகுது. அதுவும் இந்த டெட்லாக் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துச்சுன்னா எவ்வளோ எஃபர்ட்ஸ் வந்து வேஸ்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து மேஜர் இஷ்யூ இங்கே. டெட்லாக்ஸ்னால் என்ன? சிங்கிள் த்ரெடட் என்வாயன்மெண்ட்னா என்ன? த்ரெட்ஸ்லாம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்? டெட்லாக் வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது? இது எல்லாமே வந்து டீட்டெயிலாக நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டோன்னே நீங்கள் டக்குன்னு பார்க்கலாம். டெக்னிக் 3, சீரியலைசபிள் ஸ்னாப்ஷாட் ஐசோலேஷன். இப்போது நம்ம 2 phase லாக்கிங் வந்து ஒரு பெசிமிஸ்டிக் அப்ரோச். இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு இஷ்யூ ஆக போகுது அப்படின்னு நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா அந்த சிச்சுவேஷன் வந்து செட்டில் டவுன் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டிரான்சாக்ஷனை ப்ராசஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த அப்ரோச் வந்து ஒரு ஆப்டிமிஸ்டிக் அப்ரோச். வரும் முன் காப்பும் கிடையாது. எப்படியாச்சும் அந்த இஷ்யூ வந்தாலும் எப்படியாவது சரியாக போயிடுமா அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலே ஓடுறது. ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கில். ஸோ இந்த அப்ரோச்சில் என்ன நடக்கும்னா, கமிட் பண்ணும்போது தான் செக் பண்ணணும் ஏதாச்சும் வந்து இஷ்யூஸ் இருக்கா, அதாவது ஐசோலேஷன் வயலேஷன் ஏதாவது நடந்திருக்கான்னு செக் பண்ணும். இருந்துச்சுன்னா அந்த டிரான்சாக்ஷனை ரோல் பேக் பண்ணிடும், இல்லைனா வந்து அது கமிட் பண்ணிடும். ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ப்ரிவென்ஷன் எதுவும் பண்ணாமல் அதை வந்து அது வாட்டுக்கு ரன் பண்ண விட்டுட்டு ஏதாச்சும் இஷ்யூ இருந்துச்சுன்னா மட்டும் ரோல் பேக் பண்ணுறோம். இந்த வீடியோவில் நம்ம சீரியலைசேஷனை வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பை folks, see you on next video.